que le malheur de l'Afrique. Avec la France, on n'en a pas besoin. On a longtemps dit on n'en a pas besoin à la France. Et voilà enfin que le peuple nigérien est libre de ce mouvement. என்னை பார் யோகம் வரும். நம்ம ஊர்ல நிறைய கடைகள்ல இந்த போட்டோ பார்க்கலாம். கழுதையை பார்த்து அதுல எழுதியிருப்பாங்க என்னை பார் யோகம் வரும். விக்டோரியா நியூலாந்து அப்படிங்கிற ஒரு பெண்மணியுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்க நாட்டுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரோல் அண்ட் மீம்ஸ் பல நாடுகள்ல இருக்கு. விக்டோரியா நியூலாந்து அவர்கள் வந்துட்டாங்களா, ஏஜென்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாங்களா, அவ்வளவுதான் உங்க நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இது எல்லாராலையும் சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய வரலாறையே தனியா ஒரு வீடியோ போடலாம். விக்டோரியா நியூலாந்து எங்கெங்க போனாங்க, அதன் பிறகு அந்த நாட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வீடியோவை போட்டா வைரலா ஓடும். அந்த அளவுக்கு சுத்தமான வேலையை செய்யக்கூடிய நபர்கள்ல இந்த விக்டோரியா நியூலாந்து அவர்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அவங்களுடைய முடிவுகள் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த விக்டோரியா நியூலாந்து அவர்கள் இப்போது எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஜர் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. நைஜருக்கு பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 வீடியோவை போடும்போதே இப்படி ஒரு நாடு இருப்பது இப்போதான் எனக்கு தெரியும், இந்த நாட்டில் இவ்வளவு வளங்கள் இருப்பது இப்போதுதான் எனக்கு தெரியும், இந்த நாட்டை பற்றியான புரட்சி அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்துக்களை என்னால பார்க்க முடிஞ்சு. அப்படி ஒரு நைஜருங்கிற நாட்டை பற்றி 3ஆவதா டாபிக் பார்த்தோம்னா அது எப்படி இருக்கணும், சும்மா கெத்தா ரொம்ப நல்லதா, அதனுடைய வரலாறு எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா 4ஆவது பாகம் பார்க்கும்போது அதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நைஜர் பாகம் 3. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2020 நம்ம எல்லாருமே கோவிட் வார்ல ஈடுபட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய அளவுல ஃபைட். 2021 யுஎஸ் மிலிட்ரி ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறாங்க. அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. தாலிபான்களோட ஆட்சி அது ஒரு யுத்தமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு 531 தினங்களையும் கடந்து இப்போதும் நடந்துட்டு இருக்கு. 2023 2024 நைஜர் வார். இந்த நைஜர் வார் அப்படிங்கிறத தடுக்க முடியாதா? இந்த நைஜர் வார் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்துருமா? நைஜர் வார் உள்ள வந்துருச்சுன்னா, இல்ல நைஜர் வார்ல நிறைய நாடுகள் உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை வருமா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்குலக நாடுகள், இந்த ஆப்பிரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருமா? இப்படி நிறைய கேள்விகள் நிறைய பேருடைய மனதுல இருக்கு. நைஜர் வார் அது எப்படி ஒரு யுத்தமாக மாறும்? ஒரு ராணுவ புரட்சி தானே நடக்குது அப்படின்னு கேட்டா ECOWAS தான் காரணம். ECOWAS 15 நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையோடு உன்னுடைய ராணுவ புரட்சியை மூட்டை கட்டி போட்டுட்டு முன்னாள் அதிபரா மாத்திட்டு இப்போது இருக்கக்கூடிய ராணுவ தளபதியாவே இருந்துக்கோ. யார் யார் இந்த நாட்டுக்கு எதிராக போர் செஞ்சாங்களோ, ராணுவ புரட்சி செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாவ மன்னிப்பு கொடுத்துடுறோம், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நைஜர்னுடைய இப்போதைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அதிபர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு இடத்துக்கு வாரேன், நைஜர்னுடைய தலைநகரத்துக்கு நான் வாரேன். ஒரு 30,000 நபர்கள் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியத்துக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வேணா வந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சாரசாரியா லாரியா மக்கள் வராங்க. அந்த 30,000 இருக்கைகளும் முழுவதுமா நிரப்பப்படுகிறது. அந்த கிரவுண்டுக்கு வெளியிலும் பல ஆயிரம் மனிதர்கள் நிக்கிறாங்க. என்னப்பா, யாருமே இப்படி எதிர்பார்க்கல. அதுவும் சண்டே ஈவினிங் கரெக்டா அவங்க கொடுத்திருக்கிற கெடு முடியுது. அந்த 15 நாடுகள், மேற்குலக நாடுகள், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே கொடுத்த அந்த கெடு முடியக்கூடிய அன்றைய தினம் கெத்து காண்பிக்கிறார் மனுஷன், புதிய அதிபராக இருக்கக்கூடிய ராணுவ தளபதி. அவர் சொல்றார், இவ்வளவு மக்கள் இருக்கும்போது என்னை யாரால் என்ன செஞ்சு விட முடியும்? உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எங்களுக்கு எந்த பவரும் தேவையில்லை, நீங்க இருக்கீங்கல்ல அது போதும்னு சொல்றார். மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எங்களுக்கு எங்க மண்ணுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ராணுவ தளபதி செய்வார். இனி அந்த மேற்குலக நாடுகளுடைய பப்பட் அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ மேற்குலக நாடுகளுடைய ஒரு டிராமா இப்போது முடிவுக்கு வருகிறது என்றால் அதை முடிவுறாமல் செய்வதற்காக அவங்க கெடு கொடுக்குறாங்க. ECOWAS அப்படிங்கிற கூட்டமைப்பும் அமெரிக்கா மற்றும் பிரான்சினுடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க. அதுவும் ஒரு எமர்ஜென்சி டிஸ்கஷனா நேத்து நடக்குது. 2 தினங்கள் மறுபடியும் ஒரு பஃபர் பீரியட் போடலாம். இந்த பஃபர் பீரியட் பிறகு பேசாம நைஜர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நைஜர் கிட்ட இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஜீரியா. அப்ப நைஜீரியால அங்க இருக்கக்கூடிய அதிபர் கேட்கிறார், நாம என்ன செய்யலாம், நைஜருக்கு எதிரா பெரிய ஒரு ட்ரூப்ஸ் அனுப்பிவிடும் அப்படிங்கிறாங்க. செனட், அங்க இருக்கக்கூடிய செனட் சபை நிராகரிக்கிறது.
நீ அங்க ராணுவத்தை அனுப்பக்கூடாது. பிக்கஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நைஜீரியா அமெரிக்காவுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகளுடைய அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய தருணம் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய செனட்டர் இல்லப்பா உனக்கு நான் அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல ஆப்பிரிக்க யூனியன்ல ஏதோ விதமான ஒரு நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உலக நாடுகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ் மீடியால நாம ஃபர்ஸ்ட் இதை பேசியிருப்போம். இன்னும் சில நாட்கள் இதே மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. நைஜர் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சாஹேல் ரீஜன் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. இந்த சாஹேல் ரீஜன்ல நைஜர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதும். இந்த சாஹேல் ரீஜன்ல தான் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். இந்த சாஹேல் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒரு ஸ்ட்ரைப், அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ஒட்டியானம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ஒட்டியானம் மாதிரி இந்த சாஹேல் ரீஜன் இருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா. சோ அந்த இடத்துல, அதாவது நடுப்பகுதின்னு வச்சுக்கோங்க, அந்த நடுப்பகுதியில நடக்கக்கூடிய பிரச்சனை ஆப்பிரிக்க அந்த நாடுகள் மேல இருக்கக்கூடிய நாடுகளையும் கீழே இருக்கக்கூடிய நாடுகளையும் பாதிக்கும். அதனாலதான் நைஜர், பர்கினோ ஃபாசோ, மாலி போன்ற நாடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நாடுகளாக அறியப்படுகிறது. இந்த பர்கினோ ஃபாசோவை பத்தி பேசும்போது இப்ராஹிம் அவர்களை பத்தி பேசணும். இப்ராஹிம் அவர்களை பேசும்போது நிறைய பேர் இந்த மனுஷன் யாரையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மனுஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மனுஷனை ரொம்ப பெரிய அளவுல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அடுத்த டாபிக்காக வெயிட் பண்ணுங்க. சோ இப்போ அந்த நைஜர்ல நடக்கக்கூடிய இந்த ராணுவ புரட்சியில வேக்னர் குரூப் உள்ள வராங்க. ராணுவத்துக்கு எதிராக, பிரான்சினுடைய ராணுவத்துக்கு எதிராக. பிரான்ஸ்ல ஒரு 1300 1400 பேர் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நாங்க வாரம்பா அப்படின்னு சொல்லி வேக்னர் குரூப் உள்ள வருது. வேக்னர் குரூப் உள்ள வரும்போது நைஜீரியாவினுடைய, அதாவது நைஜருக்கு கீழே இருக்கக்கூடிய நாடு நைஜீரியாவினுடைய படைகளும் இன்னும் பல ஆப்பிரிக்க நாடுகளுடைய படைகளும் சேர்ந்து வேக்னர் குரூப்புக்கு எதிராக தாக்குதலை நடத்துறாங்க. நீங்க நைஜருக்குள்ள போகக்கூடாது, நைஜருக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல்ல நைஜர் வந்துடும், அங்கிருந்து யுரேனியம், கோல்டு எதுவுமே எங்களால் எடுக்க முடியாது. அது இல்லாம ரஷ்யா நேரடியாக உங்களுடைய பலத்தை காண்பிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போவும் வேக்னர் குரூப்புக்கும் அந்த நைஜீரியா மற்றும் ECOWS அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய பல நாடுகளுடைய படைகளுக்கும் இடையே ஒரு சின்ன யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா நைஜீரியாவை சும்மா விட்டுருவாங்களா? ஏன்னா நைஜருக்கு எதிராக நைஜீரியா தான் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய டெலி கம்யூனிகேஷனுடைய மிக முக்கியமான ஒரு நெட்வொர்க் இருக்கு, MTN அப்படின்னு சொல்லுவாங்க. MTN நெட்வொர்க்கை நாங்க ஹேக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. நைஜருக்கு யார் உதவியா இருக்காங்க? டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் கொஞ்சமா அவங்களுக்கு உதவியா இருக்காங்க. அப்ப MTN அப்படிங்கிற அந்த நெட்வொர்க், டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் முழுவதுமாக முடக்கப்படுகிறது. அவங்களுடைய சாஃப்ட்வேர், அவங்களுடைய அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், இது எல்லாமே முடக்கப்படுகிறது. அப்படி முடக்கப்படும் போதுதான் ஓகே, நைஜர் சொல்றவங்க கிடையாது, செய்யறவங்க. அங்க இருக்கக்கூடிய தளபதி ஏதோ புதுசா செய்ய தொடங்குறார் அப்படிங்கிறத ECOWS அப்படிங்கிறவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அவசரமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. உடனடியாக நைஜர் மீது நம்ம ராணுவ நடவடிக்கையில ஈடுபடுவோமா? இப்ராஹிம் அவர்கள் ரெடியா இருக்காரு. அப்படின்னா இப்ராஹிம் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபரும் தனியா பேசிக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா எஸ், அந்த மீட்டிங் நடந்துச்சு 2 தினங்களுக்கு முன்னாடி. பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். அதனுடைய வீடியோ இதோ உங்களுக்காக. அப்போ இப்ப இருக்கக்கூடிய அந்த தளபதி, நைஜருடைய தளபதி இல்லாட்டி அதிபர் என்ன சொன்னாரு? ECOWS அப்படிங்கிற அந்த அமைப்பு கொடுத்த அந்த 15 நாடுகள், மேற்குலக நாடுகள் கொடுத்த கெடு முடியுது, என்னுடைய வான் பரப்பை நான் க்ளோஸ் பண்றேன், எவனும் என் நாட்டுக்கு மேல பறக்கக்கூடாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் தூக்கி வைங்கடா, நம்ம நாட்டுக்கு மேல ஏதாவது விமானம் பறந்துச்சுன்னா சுட்டு வீழ்த்துங்கடா அப்படிங்கிறார். இங்க MQ-9 ரீப்பர் அப்படிங்கிற அந்த ட்ரோன் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஒரு ஏர்பேஸ்லாம் எங்க இருந்துச்சுன்னா இதே நைஜருக்குள்ள இருந்துச்சு. சொல்ல போனா நைஜருடைய 5வது மிக முக்கியமான ஒரு சிட்டி தான் ஆகடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகதைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் ஒரு ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. சொல்ல போனா அது ட்ரோன் பேஸாவும் யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அமெரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமாக ISIS தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக கவுண்டர் டெரரிசம் அட்டாக் பண்றதுக்கு இங்க இருந்து நான் ட்ரோனை பறக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் படையை நிறுத்தி வைத்திருந்தது அமெரிக்கா. MQ-9 ரீப்பர் தான் கூடுதல் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேஸ் முதல் அனைத்து விதமான பேஸையும் நாங்க மூடுறோம், யாரும் இனிமே உங்களுடைய ட்ரோன்ஸையோ விமானத்தையும் அங்க கொண்டு வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவு இன்று பறந்திருக்கிறது. சோ இந்த நைஜரை எப்படியாவது மறுபடியும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் விரும்புறாங்க. 1890களில் நைஜர் ஒரு நாடு தனியா இருக்காங்க, பிரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க. அப்படி பிரெஞ்சு அப்படி உள்ள போன உடனே அவங்க ஆட்சி செய்யவே இல்லை. அங்க வளங்கள் இருக்கிறதுலாம் பிரான்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நாங்க சிவிலைஸ், நீங்க எப்படி வாழணும், எப்படி நாகரிகமா வாழணும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்குறோங்கிற பேர்ல உள்ளக்க நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க 1890க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கனிம வளங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம், பவர் அண்ட் ப்ராஃபிட், இது 2ம் தான் எனக்கு வேணும்.
வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ எனக்கு பவர் வேணும். ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு பவர் வேணும். அந்த பவர் நைஜர்ல இருந்து வரட்டும். அதே மாதிரி ப்ராஃபிட் வேணும். அங்க இருக்கக்கூடிய யுரேனியம், அங்க இருக்கக்கூடிய கோல்டு எல்லாமே எனக்கு வேணும். இதுதான் அக்ரிமெண்ட். 1890 இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது 1920, 22 இந்த காலகட்டம் வந்துருச்சு. டியூரேக் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, பழங்குடியினத்தவர்கள். அவங்கள வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய வச்சு அதன் பிறகு அதை காலனியாக மாற்றுகிறது பிரான்ஸ். அப்படியே காலனியாக மாற்றிய பிறகு நியாமே அப்படிங்கிற ஒரு சிட்டி, அந்த நியாமே அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னா அங்க மீன்பிடி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியாமே அப்படிங்கிற சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ஏர்பேஸை வைங்க, உள்ள நிறைய விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கிரியேட் பண்ணி 1926ல இந்த நியாமே அப்படிங்கிற சிட்டியை நைஜர்னுடைய தலைநகரமாக மாற்றுகிறார்கள். அதுவரையிலும் ஜிண்டர் அப்படிங்கிற ஒரு இடம் தான் நைஜர்னுடைய தலைநகரமாக இருந்தது. அதன் பிறகு 1926க்கு பிறகுதான் நியாமே அப்படிங்கிற ஒரு சிட்டி அங்க தலைநகரமாக மாற்றப்படுகிறது. அதே தலைநகரம் தான் இன்றளவும் இருக்கிறது. அந்த தலைநகரத்துல தான் ஒரு பெரிய ஸ்டேடியம் இருந்தது. அந்த ஸ்டேடியத்துக்குள்ளதான் மக்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிங்கிற தகவலையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கனெக்டிங் த டாட்ஸ் வழியா புரிந்து கொள்ளலாம். சோ பிரான்ஸ் அவங்களுடைய தேவைக்காக ஒரு தலைநகரத்தை உருவாக்குறாங்க. அந்த தலைநகரத்துக்கு என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதெல்லாம் உருவாக்குறாங்க. இன்னைக்கு அதே பிரான்ஸை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க அப்படிங்கிற தகவல் வரலாறு ரிப்பீட் ஆகும் என்பதற்கான ப்ரூஃபா மாறி நிற்கிறது. செகண்ட் வேர்ல்டு வார் வருது. 1920 பிரான்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய கண்ட்ரோல், நைஜர் அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச்சி கவர்மெண்ட்டுக்கு கீழே நைஜர் சிக்கி கொள்கிறது. விச்சி கவர்மெண்ட்னா என்ன, நாசி படையினுடன் சேர்ந்து சில நாடுகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு அமைப்பு. அந்த விச்சி கவர்மெண்ட் வந்து நைஜரை வந்து உள்ள எடுத்துடுறாங்க. அப்ப நைஜர் உள்ள எடுத்துட்டாங்களே, அப்ப ஜெர்மனி நாசி படைகள் உள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. அப்ப நைஜர்ல இருந்து நாசி படைகள் எல்லாமே விரட்டணும் அப்படிங்கிற பெயரிலும் கூடிய நபர்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு பிரான்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஆபரேஷன் டார்ச் அப்படிங்கிறத செய்யறாங்க. நிறைய மக்கள் கொல்லப்படுறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாசி படைகள் அப்படிங்கிறவங்க விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. நாசி படைகள் முழுவதுமா கிளம்பியாச்சு. இப்ப மறுபடியும் நைஜரை யாருடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க, இதே பிரான்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. 1960 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நைஜர் நாங்க ஒரு தனி நாடு, பிரான்சினுடைய காலனி நாடு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விடுதலை அப்படின்னு சொல்றதை விட பிரான்ஸ் கூட அடிமை சாசனத்துல கையெழுத்து போட்டுட்டு வெளியில வராங்க. இங்க வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு விடுதலை மட்டும் தந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரான்ஸ் சொல்றாங்க, நான் யாரை சொல்றேனோ அவன் தான் இங்க ஆட்சி அமைக்கணும், ஏன்னா நீ என் காலனியா இருந்த நாடு அப்படின்னு சொல்லி அந்த முதலாளித்துவ கொள்கையில ரொம்ப பெரிய அளவுல ஊறி போய் நிக்கிறாங்க பிரான்ஸ். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய புரட்சி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள். ராணுவ ஆட்சி அங்க மலர்கிறது. மறுபடியும் ராணுவ தளபதி கொல்லப்படுகிறார்கள். இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை கடந்துதான் இந்த நைஜர் வெளியில வந்திருக்கு. 1990 இருந்து 1995 வரை இந்த டியூரக் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினத்தவர்கள் இருந்தாங்களா, அங்க இருந்து ஒரு போராட்ட குழு வந்து இதை ஆட்சி செய்யறாங்க. அதன் பிறகு 1996 இருந்து 99 மிலிட்டரி பவர், மறுபடியும் மிலிட்டரி பவர் உள்ள வர்றாங்க. இப்ராஹிம் பேர் மெயின்சரா அப்படிங்கிறவர் தான் இருந்த பிரசிடென்ட் அவர்களை தூக்கிட்டு ராணுவ தளபதியாக வருகிறார். அடுத்ததா தாவூதா மலம் வாங்கே அப்படிங்கிறவர், அவர் என்ன செய்யறார், 1999 ஆட்சியை பிடிக்கிறார். மறுபடியும் ஒரு ரெபிலியன், அதாவது டியூரக் அப்படிங்கிற அந்த ரெபிலியன் 2007 இருந்து 2009 வரை மறுபடியும் ஒரு மிலிட்டரி புரட்சி வருது. 2010 2011 மறுபடியும் 2015 ஒரு கூ வருது, அதாவது ஆட்சி கவிழ்ப்பு வருகிறது. 2021 ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வருகிறது. 2023 ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வந்துவிட்டது. உங்களுக்கு புரியுதா? மேற்குலக நாடுகள் அவங்க நினைத்ததை சாதிப்பதற்காக அவங்க யார் எப்படி ஆட்சி செய்யணும், அந்த ஆட்சி நமக்கு எதிராக போனதுன்னா அவங்களுடைய பதவியை எப்படி தூக்கணும், அதன் பிறகு அங்க போராட்டத்தை எப்படி தூண்டி விட வேண்டும், இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய பவர் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை எதிர்த்து தான் இப்ப யார் போராட போறாங்க? பர்கினோ ஃபாசோவினுடைய பிரசிடென்ட், மாலியினுடைய பிரசிடென்ட், இப்போ இருக்கக்கூடிய நைஜர்னுடைய பிரசிடென்ட். மூணுமே யங்கர் ஜெனரேஷன், யங் பிளட்ல இருந்து வந்திருக்காங்க. 35 வயசுல பர்கினோ ஃபாசோவினுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் அவர்கள் இருக்கும்போது அவர் புட்டின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதும், அதன் பிறகு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு. வேற எதுவுமே வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த நியூலாண்ட் அப்படிங்கிறவங்க இப்ப நைஜர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. நீ அந்த நியூலாண்டை பத்தியான ஒரு ப்ரூஃப், ஈராக்ல 5 லட்சம் குழந்தைகளை நீங்க கொன்னு இருக்கீங்க. இந்த பிரைஸ் நீங்க ஓகேன்னு சொல்றீங்களா? அதாவது 5 லட்சம் குழந்தைகளை கொன்று ஈராக்கினுடைய சதாம் ஹுசைனை கொண்டு இருக்கீங்களே, இது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அதற்கு நியூலாந்து அவர்கள் சொல்றாங்க, எஸ், அது வந்து வேற முடிவு எங்களால் எடுக்கவே முடியாது, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான முடிவு தான், ஆனா அந்த பிரைஸ் 5 லட்சம் குழந்தைகளை கொன்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். I mean, that's more children than died in Hiroshima. You know, is the price worth it? I think this is a very hard choice, but we think the price is worth it.
அங்க அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்ன அமெரிக்கா அதை பொய் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் சொன்ன போது சதாம் ஹுசைனை தூக்கில போட்டு கொன்ன பிறகு மறுபடியும் சொல்றாங்க அங்க அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லி. ஆனா 5 லட்சம் குழந்தைகளை கொன்றது சரிதான் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த நியூலாந்து அவர்கள். அவங்க தான் இப்போ அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்களாம் நைஜர் கூட. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பர்கினோ ஃபாசோ அதனுடைய இப்போதைய தலைவர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னனே, அதனுடைய முன்னாள் தலைவர் என்ன புரட்சி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத வேறொரு பதிவுல பார்க்கலாம். நைஜர்னுடைய அடுத்தடுத்த பாகங்களுக்காக காத்திருங்கள். என்னடா இந்த டாபிக் நமக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள், வேணாமிக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக், அதுலயும் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் பெருக 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 நிறைய பேர் இது ரீச் ஆகும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி ஒரு நிமிஷம் உங்க டைம் ஒதுக்கி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, உங்களுடைய மனசுல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த நைஜர் மக்களுக்கு எப்படி நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். பெரிய மாற்றம்னா 4 பேர் இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. விக்கி பேசிட்டா நல்லா வியூஸ் போகுதியா, நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க, நாமளும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி பேசப்படும் போது உலக அளவுல இது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா மாறும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.